ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் காந்தி. ஆக்சுவலாக காகா இந்தியா அப்படிங்கிறது குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, நீங்கள் கீழே நம்ம காகா இந்தியா சேனல்னு பார்க்குறீங்க. ஆனால் நம்ம பிஸ்னஸ் வந்து அதிகம். அதில் காகா ஹோம்ஸ் அப்படிங்கிறது தான் சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்ட். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் டிசைன் மட்டும்தான் போகிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஒரு கன்சல்டண்ட்டாக ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிகிட்ருப்போம். அது எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டுட்டு மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட், அதாவது ஜென்ரல் ப்ரோக்கராக நம்ம பண்ண மாட்டோம். டைரக்ட் அக்ரிமெண்ட் போட்டு ரொம்ப அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் வேலை மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். புரியுதுங்களா. இப்போ ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி மினிமம் இருந்ததுன்னா அதை லே அவுட்டாக பிரித்து போடுவோம். இல்லை 50 ஏக்கர்ஸ் லேண்டாக இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுவோம், இல்லை அக்ரிமெண்ட் போட்டு சேல் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோமே தவிர அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் 2 அப்பார்ட்மெண்ட் விற்கிறது, ஒரு பிளாட் விற்கிறது, 2 பிளாட் விற்கிறது, இந்த மாதிரி ஜென்ரல் கன்சல்டேஷன் நம்ம பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன விஷயமா நான் வந்தேன் அப்படின்னா, காகா ஹோம்ஸ் அப்படிங்கிற சிவில் இன்ஜினியரிங் 2D and 3D ஹோம் டிசைனிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு நம்ம பண்ணுறோம். ஓகே, நம்ம பண்ணுறது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரினர்ஸ்க்கு தான் அதிகமாக. பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து மொத்தம் 4 பேர். இதில் 2 பேர் ஃப்ரெஷ்ஷாக, 2 பேர் சீனியர் பீப்புள்ஸு. என்னை சேர்க்காமல் நான் மோஸ்ட்லி டிசைனிங் நான் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற டைமே சரியாக இருக்கும். ஸோ நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஸோ காகா ஹோம்ஸோட ஃபாரினில் இருக்கிற டிசைனிங் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே, நம்ம அந்த ப்ராஜெக்டை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். மோஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கவங்க தான் அதிகம். ஹோட்டல் டிசைனு, கண்டெய்னர் ஹோம்ஸு இந்த மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி ஹோட்டல் அண்ட் காட்டேஜஸ் தான் அதிகமாக நமக்கு ப்ராஜெக்டாக வராது. ஹோம் டிசைன், அந்த ரீட்டைல் சேல்ஸ் அப்படி ரீட்டைல் டிசைன்னு சொல்லி மோஸ்ட்லி வராது. ரீட்டைல்னால் இந்த டொமஸ்டிக் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 500 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுன்றது, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நமக்கு வராது. ஸோ எனக்கு வேலைக்கு ஆள் வேணும். வேலைக்கு ஆள் வேணும்னு நான் சொல்லுவோம். நான் இந்த மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த நௌக்கரியிலலாம் போக மாட்டோம். இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் போகிறத விட கன்சல்டன்ட் மூலிமா போனால் நம்ம ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ப்ரப்போஸ் பண்ணேன். அது மூலிமா தான் நான் எப்போவுமே ஃப்ரீலான்சர் மாதிரி எடுத்துக்கிட்டதோ, இல்லை கமிஷன் பேசிஸில் எடுக்கிறதோ, இல்லை சேலரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்ட பிறகு நான் காகா ஹோம்ஸுக்குன்னு சொல்லி தனி வெப்சைட்டை வைப்பேன், GAGAHomes.in சொல்லிட்டு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏன் கன்சல்டன்ட் கிட்ட கொடுக்கணும், நௌக்கரியில் நம்மளே போடலாம்னு சொல்லிட்டு நௌக்கரியில் பார்க்க சொல்ல ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஸோ OLXலலாம் கொடுக்க சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு வரல. ஸோ அதனால் யூடியூப் மூலியமாகவே போகலான்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு autocad டிசைனர்ஸ் தேவை, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமான என்கொயரி, எனக்கு வாரத்துக்கு 2 என்கொயரி வருது. ஓகேங்களா. டிசைன் பண்ணி அந்த பிளானோடவே எனக்கு இமெயிலே பண்ணுவாங்க. ஸோ வாரத்துக்கு மினிமம் 2 கம்பல்சரியாக வரும். ஆனால் எனக்கு தேவை மொத்தமே 4 பேர் தான். ஓகேங்களா. வாரத்துக்கு 2 பேர். நான் அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுன்னா இப்போ என்கிட்ட எத்தனை பேர் என்கொயரி வந்திருப்பாங்க இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ பேருக்கும் நான் ரிப்ளைவே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா காகா ஹோம்ஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு மட்டுமே நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, நான் ஏன் எல்லாரையும் ஹெல்ப் பண்ண முடியாதா, என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் இந்த சென்ஸ் நான் உடனே சோஷியல் சர்வீஸ்லாம் யோசிக்காதீங்க, பிஸ்னஸ் மைண்ட் செட்டு தான். ஓகேங்களா. நானும் எப்படி சம்பாதிக்க முடியும், அவங்களும் எப்படி சம்பாதிக்க வைக்கலாம், அவங்களுக்கும் பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிற சொல்ல எனக்கு ஒரு 2-3 க்ளூ கிடச்சிது. ஸோ அதை நான் ஆல்ரெடி மற்ற பிஸ்னஸில் பண்ணது தான். ஸோ அதையும் இதுலேயும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு பிளான் டிசைன் பண்ணி கொடுப்பீங்க, அந்த டிசைனை நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ அதே ப்ரப்போஸ் தான் கொஞ்சம் ஆடாக நான் கொடுக்குறேன். நீங்கள் என்கிட்ட ஜாபாக வர வேண்டாம். ஓகேங்களா. இங்கே எத்தனை பேராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஓகே, வாட் எவர் டிசைன் உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை என்னுடைய வெப்சைட்டில் GAGAHomes.inல இன்ஸ்டன்ட் பிளானுக்குன்னு சொல்லி நான் தனியாக வைக்கிறேன். ஓகேங்களா. நாங்கள் ஆக்சுவலாக இன்ஸ்டன்ட் பிளான் நாங்கள் டிசைன் பண்ணி சேல் பண்ணலான்னு பிளான் பண்ணேன், ரெடிமேட் ஹோம் பிளான் பண்ணிட்டு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நாங்கள் டிசைன் பண்ணுறத தேர்ட் பார்ட்டிக்கு பப்ளிக் ப்ரொஃபைலில் வராது. ஏன்னா நான் திருப்பி ரீடிசைன் அதை கொடுக்கும். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்கிறேன் அப்படின்னா அதே ப்ராஜெக்டை போய்ட்டு நான் பப்ளிக் ப்ரொஃபைலில் போட்டேன்னா அது இன்னும் அந்த ஒரு குவாலிட்டியாக போயிடும். ஸோ நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வேறு யாருக்கும் பப்ளிக் கொடுக்க மாட்டேன். அது ஒரு சீப்பான ரேட்டுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிசைனுக்கு நான் இன்னும் கை வைக்கலை. ஸோ இப்போ என்ன பிளான்னா, அந்த டிசைனை நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா. ஒரு 2D 3D ஹோம் டிசைன் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் பண்ணுறீங்க. 2D டிசைன், 3D டிசைன், அதில் ஒரு இன்ஜினியரிங் பிளான் டிசைன், ஒரு எலக்ட்ரிக்கல் டிசைனிங், ப்ளம்பிங் டிசைன் பண்ணுறீங்களா, அதுவும் பண்ணலாம். ரெண்டரிங் வீடியோ கொடுக்குறீங்களா, அதுவும் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே மொத்தமாக ஒரே செட்டாக பண்ணணும். நீங்கள் 2D டிசைன் 3D மினிமம் 2D டிசைன் மட்டும் பண்ணுறீங்கன்னா எனக்கு எந்த யூஸும் கிடையாது உங்களால். நான் சொல்ல புரியுதுங்களா. 2D டிசைனும் 3D ஹோம் டிசைனும் இருக்கணும்.
ஓகே. ஸோ 3D ஹோம் டிசைனோட சேர்த்து இப்போ 2Dலேயே நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிசைன், ப்ளம்பிங் டிசைனும் பண்ணுறீங்க, கூட 3D டிசைனோட எலிவேஷன் சேர்த்து பண்ணுறீங்க. 3D எலிவேஷனில் உங்களுக்கு ரெண்டரிங் வீடியோ சேர்த்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் மாறும். நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். எப்படி பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு மொத்தம் 2 வழி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சாய்ஸு, நீங்கள் கொடுக்குற ட்ராயிங்கை எனக்கு கூகுள் ட்ரைவில் போட்டு ஒரு ஃபைலாக கொடுப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல் கொடுத்துருவோம். அந்த ஃபைலில் தான் நாங்கள் இன்ஸ்டன்ட் பிளானாக டிசைன் பண்ணி, அதாவது எங்களுடைய வெப்சைட்டில் ஒரு இன்ஸ்டன்ட் பிளானு டிசைனர் நேம் தான் போடுவோம். உங்களுக்கு கம்பெனின்னு சொல்லி ஏதாவது இருந்ததுனாலும் உங்கள் அட்ரஸையும் நாங்கள் காட்ட மாட்டோம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி காட்ட மாட்டோம். ஏன்னா அது ஏன் கம்பெனியை பாதிக்கும். உங்களுடைய இன்ஜினியர் நேமை மட்டும் போட்டு நாங்கள் அதை டிசைனாக போட்டுருவோம். நீங்கள் வேணுமா, நீங்கள் எங்ககிட்ட ஒரு 5-6 பிளான் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கலாம். ஆஸ் எ ட்ரெயினியாக நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணீங்க, இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் இன்ஜினியராக எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்ற மாதிரி நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணால் என்னால் கொடுக்க முடியுமே தவிர உங்களுடைய ஃபுல் கம்பெனியை என் கம்பெனிக்குள்ளே லிங்க் பண்ண முடியாது. அது என் கம்பெனியை பாதிக்குங்கிறதுனால. ஓகே, எப்படி சம்பாதிக்க போகிறோன்றது சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்குற டிசைனை நான் இன்ஸ்டன்ட் பிளானில் சேல் போட்டுருவேன், ஜென்ரல் சேல் போட்டுருவேன். வர்றவங்க வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கமிஷன் நாங்கள் எடுத்துகிட்டு பேலன்ஸை உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஓகே, பெரிய சார்ஜெல்லாம் கிடையாது, நாமினலான சார்ஜ். ஏன்னா பேமெண்ட் கேட்வேக்கே 2% எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விளம்பரம் பண்ணுறது, எங்கள் வெப்சைட் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக சார்ஜ் போட்டு போன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெருசாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம். இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்கம். ஓகே, இப்போ 2D ஹோம் டிசைன், 3D ஹோம் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கலாம். 2D ஹோம் டிசைனும் 3D ஹோம் டிசைனோட சேர்த்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு. 2D 3D ஹோம் டிசைனு அதுக்கப்புறமா ரெண்டரிங் வீடியோவும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எத்தனை தடவை அந்த வீடியோ விற்றாலும் எத்தனை தடவை அந்த ப்ராஜெக்ட், அந்த ட்ராயிங் சேல் ஆனாலும் அத்தனை தடவை உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்போம். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, நாங்களே உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஒன் டைம் பேமெண்ட் கொடுத்து உங்கள் ட்ராயிங்கை நான் மொத்தமாகவே வாங்கிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு அவன் ஒரே ஒரு தடவை நம்மக்கிட்ட பேமெண்ட்டு கொடுத்துட்டு, இல்லை மற்ற தடவைலாம் யாருக்கிட்டே விற்றுட்டானா, இல்லை அவன் நமக்கு பேமெண்ட்டே பண்ணுறானோ இல்லையான்னு தெரியாது, மற்றவங்க வாங்கினாங்களா இல்லையானோ தெரியாது, நம்ம மற்றவங்க வாங்கலைன்னா என்ன பண்ணுறது, இல்லை வாங்கிட்டாங்க ஆனால் நமக்கு இவன் பேமெண்ட் பண்ணலை, இவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ட்ராயிங்க்கு நீங்கள் டிசைன் பண்ணிருக்கீங்களா, அதுக்கான பேமெண்ட்டை நானே கொடுத்துட்றேன். ஃபுல் பேமெண்ட், நீங்கள் என்ன பேமெண்ட் சொல்கிறீங்களோ அந்த பேமெண்ட் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். அந்த ட்ராயிங்கை நாங்கள் எத்தனை தடவை வேணால் நான் சேல் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஒன் டைம் நான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் இஃப் இட் இஸ் குட் டிசைன் அப்படின்னா. ஏன்னா காந்தி பெரிய வசதியானவெல்லாம் கிடையாது, கணேஷ் காந்தி அந்தளவு பெரிய வசதியானவெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட நீங்கள் டிசைன் இமெயில் அனுப்பியிருப்பீங்களே, இமெயிலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 100 ட்ராயிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தூக்கி வச்சுட்டு வாங்கிலாம் வச்சுருக்கான். 100 ட்ராயிங்கை என்னால் வாங்கி வச்சுட்டுலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஐம் லிமிட்டட் பர்சன். என்னால் என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு நான் வாங்கிப்பேன். நீங்கள் என்ன ட்ராயிங் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஈவன் அப்பார்ட்மெண்ட்ஸு, கண்டெய்னர் ஹோம்ஸு, காட்டேஜஸ், ஹோட்டல்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஆனால் உங்களுடைய ஓன் டிசைனாக இருக்கணும். இன்னொருத்தருடைய டிசைனை தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சீரியஸ் ஆக்ஷன் இருக்கும். ஸோ நாங்கள் ஏன்னா வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுவோம், ஸோ வெப்சைட்டில் ப்ரமோட் பண்ணுவோம், ஸோ கூகுள் ப்ரமோஷன்லாம் போவோம். நான் எங்களுடைய ஹோம் டிசைன் கம்பெனி இந்தியாவில் இன்னும் நாங்கள் எதுவுமே பண்ணலை. சரி, நான் டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் வெப்சைட்டை. ஸோ இந்தியாவில் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதுக்குள்ளே இன்ஸ்டன்ட் பிளான் எல்லாம் நான் உள்ளே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது உங்களோட மூலியமாக பண்ணால் உங்களுக்கும் இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் பிஸ்னஸை டெவலப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வி டூ ஆல் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கான மொபைல் நம்பர் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நீங்கள் சேட் பண்ணணும். தயவுசெய்து இமெயிலையோ இல்லை மற்ற ஆஃபீஸ் நம்பருக்கு வராதிங்க. காகா ஹோம்ஸுக்குன்னு சொல்லி தனி மொபைல் நம்பர் உங்களுக்காக ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்பரில் மட்டும் சேட் பண்ணுங்கள். ரிப்ளை வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக கொடுக்காதீங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் லிமிட்டட் ஸ்டாஃப் தான் நம்ம கிட்ட வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? ஆஃபீஸ் டைமில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.